ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க குயிக்காக ஒரு ரசம் ரெசிபி பார்த்துடலாம். கொஞ்சமாக புளி, 4 தக்காளி, 10 பல் பூண்டு, மிளகு, சீரகம் தூள், மஞ்சள், கொத்தமல்லியோட தண்டு, 2 பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் நல்லா நொறுங்க அரைஞ்சி போட்டு கையை வச்சு கரைச்சி எடுத்துக்கணும். உப்பும் போட்டுருணும். இப்போ நமக்கு தேவையான டேஸ்ட் இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ ஏதாச்சும் கம்மியாக இருக்குன்னா கூட குறைய இருந்தால் அது இதிலே ஆட் பண்ணிக்கலாம். ரசத்துக்கு தேவையானதை கரைச்சி வச்சுட்டோம். ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரத்தில் நமக்கு தேவையான அளவுக்கு இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு, சீரகம், ஒரு 4 வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை போட்டு வதக்க போகிறோம். வெங்காயம், சின்ன வெங்காயம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். போடுறதா இருந்தால் போடுங்க, ஆப்ஷன் தான். நான் வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா வாசனை கம்மகன்னு இருக்கும். நல்லா நசுக்கி போட்டு ஒரு வதக்கி எடுத்துப்போம். மற்ற வெங்காயம் தக்காளி மாதிரி இதெல்லாம் ரொம்ப வதங்கக்கூடாது. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்த வரைக்குமே போதும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த ரசம் கரைசல் அதை எடுத்து இதில் டேரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு, அதை எடுத்து ஊற்றிக்கலாம். ரசக்கரைசல் ஊற்றியாச்சு. இதை ஊற்றின உடனேயுமே அந்த ஸ்பீட்லேயே நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். ஃபுல் ஸ்பீடில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி அது கொதிக்கிற வரைக்கும் தட்டு போட்டால் மூடக்கூடாது, ஓப்பனாகவே விட்டுறணும். இப்போ பாருங்கள், அங்கங்கே நுரக்கட்டி வருது. இந்த டைமில் தான் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடணும். பாருங்கள், இந்த டைமில் தான் போடணும். அப்போ தான் பெருங்காயத்தோடைய ஃப்ளேவர் நல்லா இறங்கும். எனக்கு பெருங்காயம் வந்து லாஸ்ட்டு பெருங்காயன்றதால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். பட் நான் வந்து அது ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். பெருங்காயம் போட்டுட்டு லைட்டாக கரண்டியை வச்சு ஒரு கலக்கணும். ஏன்னா இது எல்லாமே நம்ம பச்சையாக தான் ஆட் பண்ணியிருக்கோன்றதுனால இது மறுபடியும் அந்த பெருங்காயத்தை உள்ளே போட்டு கொஞ்சம் கொதிக்கிறது விடுறதுக்காக அது விட்டுட்டு மூடாமல் அப்படியே விட்டுறணும். மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஆகணும். இப்போது இதை நம்ம கலக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் அங்கங்கே நுர குப்பிளிக்க ஆரம்பிக்கும். இதை கொதிக்க விடக்கூடாது. இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியம். அங்கேயே தான் நம்ம இருக்கணும். அங்கங்கே நமக்கு முட்டை வர நேரத்தில் நம்ம ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து அதில் ஊற்றும் போது, அந்த கொதிக்கிற ரசத்தில் பச்சை தண்ணியை ஊற்றும் போது அந்த சூடு அது கம்மி பண்ணிவிடும். அப்போ நம்ம வெட்டி போட்ட அந்த கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாமே வந்து நமக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே பச்சையாகவே இருக்கும். அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு இப்போ கொஞ்சமாக 1/4 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இதோட கேஸ் ஆஃப் பண்ணிடணும். இது மேலே ஒரு தட்டு வச்சு டேரெக்டாக மூடிடக்கூடாது, இதெல்லாம் கலர் மாறிடும். இது மாதிரி நம்ம ஃபில்ட்ரு வைப்போம் பார்த்திங்களா, பெரிய ஃபில்ட்ரு இருந்தால் வைக்கலாம். இல்லைனா சாப்பாடு வடிக்கக்கூடிய வடி தட்டு இருக்குது பார்த்திங்களா, ஓட்டே இருக்கும், அந்த வடி தட்டு மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, முதல்ல போட்ட தண்டு, இது கொத்தமல்லியோட இலையை போட்டு லைட்டாக ஒரு கலர் கலரி அந்த ஜாலியோ இல்லாட்டி வடித்தட்டோ வச்சு மூடிக்கலாம். இப்போ சுவையான ரசம் நமக்கு தயாராகிடுச்சு. ஆனால் ரசத்தை வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, க்ரீன் கலரில் இருக்கும்.